வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். இந்த நாளும் சரி, எல்லா நாட்களும் சரி சிறப்பாக நல்ல நாட்களாக அமையும். ஓகே மக்களே, இந்த வீடியோல நம்ம 3 விடயங்கள் பார்க்க போறோம். ஒன்று வந்து தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள், அவங்க மக்களுக்கு கொடுக்க இருக்கின்ற விருந்து அது எப்படியும் பிப்ரவரி 14க்குள்ள வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்லயே அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அர்ச்சனா மேம் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம். வாயால பேசுறவர்களுக்கும் அந்த பொறாமைகளையும் வன்மத்தையும் கக்கும் நபர்களுக்கும் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய வெற்றிகளின் மூலமும் மக்களோட படையின் மூலமும் அவங்க பதிலடி கொடுக்கிற விதம் சிறப்பா இருக்கு. அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்த்துடலாம். அடுத்தது நம்மளுடைய தலைவர் பிரதீப் அண்ணா அவர்கள் மாணவர்கள் மத்தியில ஒரு காலேஜுக்கு அவர் சீஃப் கெஸ்டா போயிருந்தாரு. இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல 23 பேர் வந்தாங்க. பப்ளிக்கா, மக்களோடு மக்களா, மக்களை தைரியமா கெத்தா எந்த பயமுமே இல்லாம மக்களை மீட் பண்ணதும், மக்களை கொண்டாடினதும், மக்கள் இவர்களை கொண்டாடினதும் அப்படின்னா அது 2 பேர் தான். ஒன்னு அர்ச்சனா மேம் அவர்கள், இன்னொன்னு பிரதீப் அண்ணா அவர்கள். இந்த 2 பேரும் தான் பிக் பாஸுக்குள்ள உண்மையா இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க, உண்மையான மக்களோட ஆதரவோட இருந்தாங்க. வேற யாருக்கும் அப்படி இல்லை. முக்கியமா புள்ளி கேங், இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா, அக்ஷயா, அனன்யா, விஜயவர்மா போன்ற நபர்களுக்கு சுத்தமாவே இல்லை, ஓட்டே இல்லை. எப்பயோ 50 நாட்களுக்கு முதல்ல வெளியிட முடியாதுதான் நிதிகள், சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்களுக்கு கிடைத்த அரங்கம் அதிரும் சிறப்பு, சரிங்களா? அது இந்த ஸ்பீச் எல்லாம் இப்போ சோசியல் மீடியால பார்த்தேன், ஃபேஸ்புக் குரூப்ல பார்த்தேன், ஈவன் யூடியூப்லையும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அந்த அவருடைய அந்த என்ட்ரி, அங்க அவருக்கு கிடைச்ச வரவேற்பு அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம், சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிந்தா ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் தலைவி அர்ச்சனா மேம் அவர்கள். நான் பிக் பாஸ்ல இப்ப நம்ம பிடித்து ரசிப்பது ஒண்ணு, திறமையை வியந்து ரசிப்பது ஒண்ணு, சரிங்களா? இப்ப நான் இது வரைக்கும் பிக் பாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல 7 சீசன் பார்த்துருக்கேன். அதுல 2021 சீசன் 5ல இருந்து தமிழை ரிவ்யூ பண்றேன். தெலுங்கு 2020ல ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பார்க்கக்குள்ள ஓகே, பார்த்ததுன்னு வச்சிங்கன்னா தமிழ்ல 7, தெலுங்குல 7, அப்புறம் தமிழ்ல பிபி அல்டிமேட், தெலுங்குல பிக் பாஸ் நான் ஸ்டாப், அப்புறம் மலையாளத்துல 5, கிட்டத்தட்ட 21 சீசனுக்கு கிட்ட நான் ஃபுல்லா பார்த்துருக்கேன். அப்ப 21 சீசன்லையும் குறைஞ்சது ஒரு 18-20 பேர், 21-22 பேர் அது வந்திருப்பாங்க. அது எல்லாத்துலயுமே ஒரு நபரை நான் அதிகமா பார்த்து வியந்தது அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த பொறுமை, அந்த மனதைரியம், சத்தியமா நினைச்சு பாருங்க. அந்த ஷோ நடத்துற கோஸ்ட், பிக் பாஸ் டீம், பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு உண்மையா யாருமே இல்லை. அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்கிற கைதட்டங்களை பார்த்து பொறாம, அவங்க சிரிச்சா பொறாமப்படுறாங்க, அவங்க சந்தோஷமா இருந்தா பொறாமப்படுறாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் பொறாமப்படுறது, பின்னால முதுகுல குத்துறது, மனசை நோடிக்கிற மாதிரி பண்றது, சாப்பாடு அந்த பொண்ணு சாப்பிட்டா கூட அதுல பொறாமையா அந்த மனசை நோகடிக்கிறது அப்படி என்பது. அப்ப நம்ம அப்படி அர்ச்சனா அவர்களிடத்துல நான் இருந்திருந்தா நான் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பேன். எனக்கு விபிஆர் இருக்கும், இல்லை நான் என்ன நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துருப்போம். ஈஸியா நமக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, சரியா? பட் அப்படி இருக்கீங்களா, அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டது அந்த பேஷன், அவங்களுடைய அந்த உண்மையை அவங்க நம்பினாங்க பாருங்க. அது அடுத்தது அவங்களுடைய பாடும் திறமை. பொதுவா இசைக்கு ஒரு சக்தி இருக்கு, இசைக்கும் பாடலுக்கும். இப்ப இசையோட பாடுறது வேற, ஆனா இசை இல்லாம பாடி பல பேரை பார்க்க வைக்கிறது இருக்கு பாருங்க, அது தனி சிறப்பு. அவங்களுடைய அந்த பாடும் திறமை, அப்புறம் அவங்களுடைய நடிப்பு திறமை, பர்ஃபார்மன்ஸ், அவங்க கொடுத்த ரோல்லாம் பக்காவா பண்ணியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சகலகலா வெல்லவன் அப்படின்ற மாதிரி சகலகலா வெள்ளியா நான் வியந்து பார்த்த போட்டியாளர். ஒட்டுமொத்த சீசன்லையும் நான் பார்த்த 22 சீசன்லையும் வியந்து பார்த்த ஒரு போட்டியாளர்னா அர்ச்சனா மேம் அவர்கள் தான். அதனாலதான் சவுத் பிக் பாஸ்லயே யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சது. 19 கோடி ஓட்டு, சரியா? இன்னொருத்தன் பிறந்து வரணும் இந்த ரெக்கார்டை முறியடிக்க. அப்படி she is very special. அதான் மக்கள் நாயகியாக கொண்டாடப்படுகிறாங்க. இப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் வெளியில வந்தோடனே அவங்களுக்கு நிறைய கடை திறப்பு விழாக்கள், ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படங்களுக்கான கதைகள், பாடல்களுக்கான
கதைகள் அப்படின்னு எக்கச்சக்கமா அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ஒன்று இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பார்பிக்யூ அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து அந்த இடத்தை சிறப்பித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க February 2nd, February 1st அப்படின்னு. ஸோ அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஒரு பாடல், சரிங்களா, டாக்ஸிஸ் காதல் அப்படின்ற மாதிரி. இதை பற்றி அர்ச்சனா மேம் அவர்கள் பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாடலோட வரிகளை வந்து பாடியிருப்பாங்க, செமையா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லையும் சரி அந்த பாடலுக்கு டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஸோ அவங்களுமே சரி அதை பற்றி வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்தது என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த பாடல் வரும் அப்படின்னு. ஸோ பேரப்பாக்கைக்குள்ளேயே February 14 வந்து இன்னொரு 1 வீக்ல வந்துடும். ஸோ அதற்கு முதல் இந்த பாடலை வெளியிடத்தான் திட்டமிட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஆஃபிஷியலி அவங்க சொல்லலை, கமிங் சூன் தான் போட்டிருந்தாங்க. பட் பார்க்க ஒரு கெஸ்ஸிங்கில் February 14 அல்லது அதற்கு முதல் வரும்ன்றதான் இது. அதில் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் தான் பாடியிருக்காங்க, நடித்திருக்காங்க. அர்ச்சனா அப்படின்னாலே அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருக்கும். சிங்கிள் ஹேண்ட்லி சீசன் 7 கொண்டு போனாங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹீரோ ஒரு படத்தை எப்படி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், தளபதி விஜய் அண்ணா அவர்கள், ஸோ அவங்களுக்காகத்தான் அந்த படமே வந்து ஓடும். ஸோ இங்கே சீசன் 7 வந்து ஆஃப்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் போனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களுமே இந்த சீசன் 7 வேணாம் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த சீசனை பார்க்க வைத்த ஒரே ஒரு நபர் அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ அப்படி அந்த சீசனோட நாயகியாக, மக்களின் நாயகியாக ஜொலித்தவங்க. ஸோ எகெயின் வந்து இந்த ஆல்பத்திலையும் அவங்க தான் சிங்கர், அவங்க தான் ஆக்ட்ரஸ். ஸோ வேற மாதிரி சில வீடியோக்கள் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்பில் டைரக்டர் அவர்களை போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கா, சரிங்களா. மாடர்னாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த சாரியா இருந்தாலும் சரி, எல்லா ட்ரெஸ்ஸிங்லையுமே அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற மாதிரி வரித்தனமா வைத்தி, சரிங்களா. ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற ஆல்பம், அவங்களுடைய பாடல் தொடர்பான அப்டேட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் எப்பயுமே வாயால் பதிலடி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய சக்ஸஸ், அவங்களுடைய செயல் மூலம் தான் பதிலடி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரஷ் 2024 அப்படின்னு ஒரு இது ஒன்று போகுது, ஒரு பெரிய ஒரு இவங்க தான் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அவங்களுடைய பேர்கள் இருக்குது. அதில் அர்ச்சனா மேம் அவருடைய பேரும் இருக்குது. அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,22,000 மேலே ஓட்டு, 2,22,000 மேலே ஓட்டு. சரி, 2வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தா 80,000, 85,000, 60,000 அப்படின்னு. ஸோ தலைவி எங்கே போனாலுமே சிங்கிள் ஹேண்ட்லே அந்த ஷோ வின் பண்ணிடுவாங்க அப்படி என்பதை அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் பண்ணுறாங்க. அங்கே ரவீனாவோட பேரும் இருந்துச்சு, பார்த்தா ரவீனாக்கு எவ்வளோன்னா 18,000, 19,000. இதான் மக்களே, சரிங்களா. உண்மையான திறமைக்கும் நல்ல மனசுக்கும் மக்கள் கொடுக்கிற பரிசு இதுதான். அர்ச்சனா அவர்கள் ஆல்வேஸ் டாப், சரிங்களா. ஸோ இது தலைவி அவர்கள் பற்றிய அப்டேட். அடுத்தது வந்து நம்ம தலைவர் பிரதீப் அண்ணா அவர்கள். கண்டிப்பா பிரதீப் அப்படின்னு ஒருத்தர், பிரதீப் அண்ணனி அப்படின்னு ஒரு பேர் எத்தனை சீசன் ஆனாலும் மக்கள் மறக்க மாட்டாங்க. காரணம் ஒன்று, அவருடைய திறமை. பொதுவா ஒருத்தங்க மக்கள் மனசுல இடம் பெறணும் அப்படின்னா, இப்ப பிரதீப் அப்படின்றவனா யாருன்னே பல பேருக்கு தெரியாது. ஒரு 20% பேருக்கு சீசன் 3 பார்த்தவர்களுக்கும், அப்புறம் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்களுக்கு, அருவி, வால், டடா அப்படியான படங்கள் பார்த்தவர்களுக்கு தான் ஓகே பிரதீப் அப்படின்னா இப்படி தெரிஞ்சிருக்கும். பட் ஃபேனாலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிக் பாஸ் என்ற ஒரு ஷோ, ஒரு அவ்வளோ பேர் இருக்காங்க, 18 பேர் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அண்ட் ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸோட பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இவர் என்னடான்னா ஒரு 2வது 3வது வீக்கே லட்சக்கணக்கான பேரை பிரதீப்புக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல வச்சாரு. கமல்ஹாசனுக்கு வந்த கைதட்டல்களை விட பிரதீப்புக்கு அவர்களுக்கு வந்த கைதட்டல் தான் பெரியது. அதுவே கமல்ஹாசனுக்கு பெரிய ஒரு ஈகோவை கிரியேட் பண்ணிச்சு, சரிங்களா. ஸோ அப்படி யாருமே பண்ணவர் வந்து பிரதீப் அண்ணா அவர்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி மக்களை கவர்ந்த ஒரு நாயகன், மக்கள் நாயகன், சரிங்களா. ஆனால் அதுக்கு இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பிரதீப் அவர்களுக்கு நடந்த துரோகத்தை போல பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஈகோ, அவருடைய ஃபேவரிசம், அவருடைய குரூப்பிசம், நேப்பட்டிசம் அப்படின்னு ஒருத்தருக்கு பண்ண துரோகம், பாவத்தை போல எந்த சீசன்லையுமே எந்த பெரிய மனிதர்களும், சல்மான் கான் சாரா இருக்கட்டும், நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும், மோகன்லால் சாரா இருக்கட்டும், சுதீப் சாரா இருக்கட்டும், இந்த பிக் பாஸை கோஸ்ட் பண்ற அதர் லாங்குவேஜ்ல பண்ற யாருக்குமே துரோகம் பண்ணல. ஆனா அந்த இப்படி ஒரு பாவத்தை துரோகத்தை பண்ணது நம்ம தமிழ் பிக் பாஸை நடத்துற கமல்ஹாசன். ஸோ இப்படி இந்த ரீதியிலே நம்ம பிரதீப் அண்ணா மறக்க முடியாது. அவருக்கு நடந்த துரோகத்தையும் துரோகம் பண்ணவர்களையும் நம்ம மறக்கவும் முடியாது.
அழிக்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்களுக்கு இன்று மாணவர்கள் கொடுத்த மரியாதை, ஒரு காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க. சிவப்பு கம்பளம் விரித்து மாணவர்கள் படை சூழ்ந்து அவரை ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போனது, அங்க அவர் இருக்கக்குள்ள அவர் பேச முதலே பிரதீப் அப்படின்னு ஒட்டுமொத்த மாணவர்களும் அரங்கத்தை அதிர்ற மாதிரி அவரது பேரை சொல்லி சிறப்பித்தது. அவர் வந்து பேச வரைக்குள்ள அவருக்கான கைதட்டல்கள், ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரதீப் அண்ணா சொல்லைக்குள்ள விசில் சத்தம் பறக்குது, கைதட்டல் தெரிக்குது, எல்லாரோட நாவிலையும் வந்து பிரதீப் என்ற பேர் வந்து ஒலிக்குது. இதை விட சிறப்பு எங்கேயா வேணும்? அது என்னுடைய ஃப்ரெண்டோட பிரதர் வந்து போய் பார்த்துருந்தாங்க, மீடியாவில் இருக்கிற என்னோட சில நண்பர்கள் வந்து போயிருந்தாங்க. அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி அப்படின்னாங்க. ஜஸ்ட் லைக் பாஷா மூமெண்ட். சரிங்களா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து சொல்லுவாங்கல்ல பேட்ட படத்துல, எக்ஸாக்ட்லி இதுதான். கமல்ஹாசன் வந்து நினைச்சாரு பிரதீப்போட கதை முடிஞ்சுது அப்படின்னு, புள்ளிகேங்கும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இதுதான் நல்லவங்களுக்கு இருக்கிற சிறப்பு. சரிங்களா? நல்லவங்களை அழிக்க முடியாது கண்ணா. அவங்களுடைய நல்லது அவங்கள வாழ வச்சு கொண்டிருக்கோம். அது பிரதீப் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ராஜ மரியாதையை பார்க்கக்குள்ள சிறப்பா இருந்துச்சு. இப்பதான் வாழ்க்கை மேலேயே நம்பிக்கை வருது. என்னதான் பலம் படைச்சவர்கள், அரசியல் பலம் படைச்சவர்கள், கேவலமான நபர்கள் கேவலமான செயல்கள் பண்ணி ஒரு நல்லவனை அழிக்க நினைச்சாலும் அவன் பண்ண நல்லது அவனை காப்பாற்றும் அப்படி என்பதற்கு உதாரணம் மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள். சரிங்களா? எத்தனை பேர் பிரதீப் அண்ணா அவருடைய அந்த ஸ்பீச் அதை வந்து பாத்தீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் பேச வந்த விடயங்கள் பேசியிருக்கேன். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.